ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் வெள்ளேரிக்கரையில் பாத்திர வியாபாரி ராதா என்பவரின் வீடு திடீரென தீப்பிடித்து எரிந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென நடந்த இந்த தீ விபத்தின் காரணமாக சுமார் 1.5 லட்சம் மதிப்பீட்டிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளதாகவும், மேலும் வீட்டில் உள்ள மளிகை பொருட்கள், அரிசி, ஆடைகள் அனைத்தும் எரிந்துவிட்டதாகவும் வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் நேரில் சென்று பார்வையிட்டு சேதமடைந்த பொருட்கள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர்களுக்கு உடனடி நிவாரணமாக உடுத்த உடை, போர்வை, பாய், காய்கறி, அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட தொகுப்புகளை வழங்கினார். தொடர்ந்து இழப்பீடு அரசு மூலம் பெற்றுத்தரப்படும் என்றும், இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நீங்க பாருங்க. போறேன் சரி முந்தானத்தான் கட்டணம் போய் அப்புறம் சரக்கு எடுத்துட்டு வந்து பொருள் பூரா 1.5 லட்சத்துக்கு மேல இருக்கு ஐயா. எல்லாம் சேதாரம் ஆயிடுது. கட்டின துணி கூட எடுக்கல ஐயா. கடை போட்டு நான் அந்த வீட்டை கட்டினேன் ஐயா. வீடு ஒழுகுதுன்னு சொல்லிட்டு கடை போட்டு கட்டணும். இந்த வீட்டுக்கு நான் பேப்பர் வாங்கி போறது கூட நான் இல்லாம போட்டேன் ஐயா. கீத்தா போட்டு கட்டினேன். மேலே பேப்பர் கூட வாங்கி போட்டு கட்டல. சரி இந்த மழை காலம் வரத்துக்குள்ள ஒரு பேப்பர் வாங்கி கட்டலன்னு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. காலையிலேருந்து பட்டி கிடக்குறேன் ஐயா. நான் காலையிலேருந்து பட்டி கிடக்குறேன். எல்லாம் பட்டி கிடக்குறோம். இன்னமும் நான் சாப்பாடு செய்யலை. வழி இல்லை.